மிகுந்த பகவான் ஜெகநாதராகவே உற்சவ மூர்த்தி அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. மூல விக்கிரகம், அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய மூல விக்கிரகம். நம்ம தமிழகத்துல எல்லாம் நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பகவானை வெளியே அழைச்சிட்டு வர்றாங்க அப்படின்னா உற்சவ மூர்த்தி தான் வெளியே வருவார். பிரதானமாக கர்ப்ப கிரகத்துல இருக்கிற பகவான் வெளியே வரமாட்டார். ஆனா இங்க ஜெகநாதரே வெளியே வருவார். அதுதான் இந்த ரத யாத்திரையினோட ஒரு சிறப்பு. அது போன்ற ஒரு வியாதியில் இருக்கக்கூடிய பகவான் 24 மணி நேரமும் அவர் கண்களை மூடாமல் பக்தர்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் மிகுந்த அகன்ற கண்கள், ரப்பை சொல்லுவோம்ல, இந்த கண்ணு ரப்பையே இல்லாம இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தரிசனம், பூலோகவாசிகள் இல்லாமல் தேவர்களுக்கும் தரிசனம் தர வேண்டும். அவருடைய கண் இமைகள் எப்பொழுதுமே தூங்காது. காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து தரிசனம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மாதிரி அவருக்கு கருணை ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு சின்ன ஒரு லீலை, அற்புதமான லீலை. துளசிதாசர் அப்படிங்கிறவரு ராமச்சந்திர பகவானினுடைய மிகப்பெரிய பக்தர். அவர் இந்த ஜெகநாதர் ஆலயம், விஷ்ணு ஆலயம் அப்படின்னா அவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா இந்த இடத்துல ராமச்சந்திர பகவானினுடைய விக்கிரகம் எல்லாம் இருக்கும், நம்ம போய் தரிசனம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே போய் பகவானை தரிசனம் எடுக்கலாம் அப்படின்னு போறாரு. போனா அவருக்கு பெரிய ஏமாற்றம், பகவானை அங்கு காணவில்லை. எந்த பகவானை காணவில்லை? அவர் எதிர்பார்த்துட்டு போன ராமச்சந்திர பகவான். எப்படி நம்ம ஸ்நான யாத்திரா அப்போ பகவானுக்கு ஒரு விநாயகருடைய வேடம் போடப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த லீலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ, அந்த மாதிரி இந்த துளசிதாசர் அப்படிங்கிறவரு அந்த ஆலயத்துல ராமச்சந்திர பகவான் இல்லையே அப்படின்னு ஏமாற்றத்தோடு இறங்கி வரார். பூரி கோயிலுக்கு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா தெரியும், 22 படிக்கட்டுகள். அந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து மேல போறதுக்கு 22 படிக்கட்டுகள். வைஷி பாச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கு புரிய பாஷையில. அந்த ஏமாற்றத்தோடு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அவர் மேல போட்டிருந்த ஒரு அங்கி, அந்த அங்கிய ஒரு குரங்கு எடுத்துட்டு ஓடிடுது. அந்த குரங்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அவ்வளவு உயரம், அவ்வளவு ஒரு வலிமையான ஒரு குரங்கு. அந்த குரங்கு எடுத்துட்டு போயிடுச்சு. அவருக்கு அது ஒரு பெரிய ஒரு வருத்தமாக, ராமச்சந்திர பகவானுடைய பெயர் பொறித்த அந்த இதெல்லாம் அவர் போட்டுக்கிட்டு இருக்கு தோல்ல. ஐயோ அது காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றத்தோடு அவர் வந்துகிட்டே இருக்காரு. வந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த குரங்கு என்ன பண்ணிருக்கு, அதை வேறு உயர்ந்த இன்னும் ஹைட்டா இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட அந்த ஷாலை கொடுத்துட்டு போயிடுது. கொடுத்துட்டு போன உடனே அவர் திரும்பவும் அடுத்த நாள் காலையில அப்படியே பாக்குறாரு. அந்த கோயில்ல பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க பகவான் அங்க பார்க்கும்போது அவரு கண்ணு முன்னாடி அங்க விபீஷணன் தெரியுறார். எங்க அந்த ஆலயத்துக்குள்ள பார்த்தா விபீஷணன் அங்க இருக்கிற மாதிரி அவருடைய கையில அந்த அந்த ஷால், அந்த குரங்கு, அதை எடுத்துட்டு போன அந்த குரங்கு வேற யாருமே கிடையாது, ஹனுமான். அதே போல அங்கு வந்திருப்பது விபீஷணன், அவர்கிட்ட கொடுத்திருக்கு. சோ இந்த லீலை மூலமாக அவருக்கு ஒரு பெரிய ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஜெகநாதர், ராமச்சந்திர பகவான் எல்லாமே ஒண்ணுதான். எப்படி நம்ம கிருஷ்ணர், ராமச்சந்திர பகவான், அதே மாதிரி எல்லாமே அந்த விஷ்ணு தத்துவங்கள், பகவான் எல்லாமே ஒண்ணு அப்படின்னு இன்னைக்கும் அந்த ஐதீகம், அந்த தேவ முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி பேசுறோம் இல்லையா. பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி தேவ முகூர்த்தம் அப்படிங்கிறது அந்த ஜெகநாதர் ஆலயத்துல தேவர்களுக்கு பகவான் தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். விபீஷணன் இன்னைக்கும் வர்ற மாதிரி அங்க ஐதீகம். இது எப்படி மீண்டும் இது நிரூபணமாக்கப்பட்டது அப்படிங்கும்போது பத்த ஜோஷி மகாபத்ரா அப்படிங்கிற ஒரு பாண்டா, சீஃப் பாண்டா, இது நடந்தது 1810ஆம் வருடம். இதெல்லாம் ஜெகநாதா பிரசிடென்ட் ஆபீஸ் அப்படின்னு அந்த கோயிலுக்கு யாராச்சும் போயிருந்தீங்கன்னா கோயில்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ் ஒண்ணு இருக்கும், பிரசிடென்ட் ஆபீஸ் அப்படின்னு இருக்கும். அதுல இந்த மாதிரி பகவானினுடைய பல்வேறு லீலைகளை அங்க அவங்க எழுதி வைப்பாங்க. என்னைக்கெல்லாம் என்ன லீலைகள் நடக்குது, நித்தியமாக அங்கு லீலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஜெகநாத்புரியில இதெல்லாம் பழைய காலத்து லீலைகள், இதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்லாம் நம்ம நினைக்கவே வேண்டாம். ஏதோ ஒரு விதத்துல ஜெகநாதர் லீலைகள் செய்து கொண்டே இருப்பார் பக்தர்களோடு. பக்த வத்சலனாக தன்னுடைய பக்தர்களோடு லீலையை செய்து கொண்டே இருக்கிறார்.
இந்த பத்தா ஜோஷி மகாபாத்ரா அப்படிங்கிறவரு அவர் வீட்டுக்கு போறதுக்காக எல்லா பகவானினுடைய கைங்கரியம் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி பொழுதெல்லாம் முடித்து விட்டு அவர் வந்துகிட்டே இருக்காரு. அப்ப அவருடைய எதிர்க்க ஒரு 15 அடி உயரமுள்ள ஒரு மனிதர், நல்ல அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்சனாலிட்டி, ஸ்ட்ராங் வெல் பில்ட் பர்சனாலிட்டி. அது யார் அப்படின்னா விபீஷ்ணன். எப்படி அந்த துளசிதாசருக்கு வந்து விபீஷ்ணனுடைய தரிசனம் கிடைச்சிருக்கோ அதே போல இவருக்கும் கிடைக்கின்றது விபீஷ்ணன். அப்ப அவர் சொல்றாரா, நான் தான் விபீஷ்ணன் அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த பட்டாச்சாரி என்ன பண்றாரு, மகாபாத்ரா என்ன பண்றாருன்னா, உங்க அடையாளமா எனக்கு ஏதாச்சும் நீங்க கொடுக்க முடியுமா அப்படிங்கும்போது அவருடைய காதுல இருக்கிற அந்த காதணி இல்லையா, காதணி இல்ல கையில போட்டிருக்கிறது, கையில நம்ம ஒரு வலை காப்பு மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த காப்பு, அவருடைய கையில போட்டிருக்கிற அந்த காப்பு, அந்த காப்பை எடுத்து இந்த மகாபாத்ராவுக்கு தருகிறார். அதுவே அவ்வளவு ஒரு பெரிய ஒரு வீல் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அது வந்து இன்னைக்கும் அவருடைய சந்ததியினர் அவருடைய வீட்டுல அது ஒரு சக்கரம் மாதிரி, ஒரு மாட்டு வண்டி சக்கரம் மாதிரி, அந்த சக்கரம் மாதிரி அது இருக்குது. அது அவங்க வீட்டுல இன்னைக்கும் அது வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கும் வந்து அது வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அதுல குறிக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த விபீஷ்ணனை பார்த்த ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மகாபாத்ரா. இது போல பகவான் தரிசனம் தருவது, பகவானுடைய லீலைகள், பல்வேறு வகையான லீலைகள் எல்லாமே அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த ஆலயத்தில் உள்ள அந்த மூல விக்கிரகம் ஜெகநாதர், பலதேவர், சுபத்ரா, இவர்கள் 3 பேருமே அந்த ரத யாத்திரை எப்பொழுது வெளியே வருகிறார்கள். இதுதான் வந்து சைத்தன்ய சரிதாமிரத்துல கிருஷ்ணதாச கவிராஜர் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அவர் சொல்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து என்ன அப்படின்னா, அந்த துவாரகையில இருந்து பகவான் பிருந்தாவனம் கோகுலத்திற்கு வருகிறார். ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒப்ளுவன்ஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யங்கள் நிறைந்த பகவான் பிருந்தாவனத்துல வந்து ரொம்பவும் எளிமையாக மாதுரிய ரசத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த பகவான், அவர் வருவது பிருந்தாவன வாசிகளுக்கு ஒரு சுகத்தை தருவதற்காக. ஸ்ரீமதி ராதாராணியுடைய ஒரு வருத்தமான ஒரு விண்ணப்பம் பகவான் கிருஷ்ணருக்கு, நீங்க வந்து அவசியமா வரணும் அப்படின்னு. அதுதான் சைத்தன்ய சரிதாமிரத்துல ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக கிருஷ்ணதாச கவிராஜ் அவர்கள் எழுதுகிறார். துமி விரஜரே ஜீவன விரஜ ராஜேர பிராணதானா, துமி விரஜேர சகல சம்பத் கிருபார்தோ துமாரா மானா ஆஷி ஜியோ விரஜ ஜனா பிரஜே உதய கரோ நிஜ பாதா. துமி பிரஜேர ஜீவனா, நீங்கள் பிருந்தாவன தாமத்தினுடைய மிகவும் பிரியமானவர். பிரிஜதாமத்தில் குறிப்பாக யாருக்கு நீங்கள் பிராணதானாவாக இருக்கிறீர்கள் அப்படின்னா, நந்த மகாராஜாவிற்கும் யசோதா மாய்க்கும் அவ்வளவு பிரியமானவர். பிருந்தாவன தாமத்தின் ஒரே செல்வம் என்றால் அது நீங்கள் தான். நீங்கள் மிகவும் கருணை வாய்ந்தவர். எனவே பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு வாழ்க்கையை தருவதற்கு, அதாவது நாங்க எல்லாமே வந்து மரணம் அடைந்து விட்ட நிலையில இருக்கோம். நாங்க எங்கள் அனைவருக்கும் உயிர் பிச்சை தர வேண்டும், உயிர் தர வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும். வந்து உங்களுடைய தாமரை பாதங்களை பிருந்தாவன் நிலத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு ஸ்ரீமதி ராதாராணி பிரே பண்றதாக இங்க சைத்தன்ய மகாபிரபு அவர் கூறுகிறார். இவங்க எல்லாருமே உங்களுடைய பிரிவிற்காக வருகிறார்கள், அதனால தயவு செஞ்சு நீங்க வாங்க. சோ இங்க ஸ்ரீமதி ராதாராணியுடைய அந்த மன வருத்தம், பாவம், அந்த பிரேமையினுடைய ஒரு உச்ச நிலை, அது சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதரை இஸ் இன்வைட்டிங், ஆக்சுவலி புறப்பட்டு வாங்க நீங்க வாங்க அப்படின்னு பண்றது. சோ இந்த ஒரு சிறப்பு அம்சம்தான் பகவான் அந்த ஆலயத்திலிருந்து குண்டிச்சா ஆலயத்திற்கு வருவதாக. அந்த குண்டிச்சா ஆலயம் வர்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இது இந்த ரதத்தை செய்யறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட குடும்பத்தினரை தவிர வேறு யாரும் அது செய்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இது வந்து பிரம்மாண்டமான ரதம், அவ்வளவு பெரிய ரதம், அவ்வளவு பெரிய கூட்டம், கிட்டத்தட்ட 1 டன் எடை உள்ள பகவான் வெயிட் வந்து 800 கிலோல இருந்து 1 டன் வரைக்கும். அந்த 1 டன் ரதத்தை வந்து அதுல வச்சு அதுல வந்து
அந்த பாண்டாஸ் மாத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பாண்டாஸ் ஒவ்வொரு ரதத்திலயும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுடைய வெயிட் எல்லாம் கணக்கு போட்டு பாருங்க. ஒரு 75 கிலோ போட்டு இன்ட்டு 40ன்னு போட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோ, 3 டன் பிளஸ் பகவான் இவ்வளவு வெயிட் சேர்த்து அந்த ரதத்தை இழுத்துக்கிட்டு போகணும். அது இழுக்கிற கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டம். அப்படின்னா இன்ஜினியரிங் டெக்னிக்கலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல படிச்ச மெக்கானிக்கல் இன்ஜினியரை வச்சுதான் வந்து யூ ஹாவ் டு டயக்ராம் எல்லாம் வரைஞ்சு எல்லா செட்டப் எல்லாம் நீங்க பண்ணணும்ல. இங்க வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ரதம் பண்றதுக்காக எந்த ஒரு குடும்பம் பகவானுக்கு தைத்தியாஸ் எந்த ஒரு குடும்பம் பகவானுக்காக சேவகம் செய்கிறார்களோ அந்த குடும்பத்து நபர்கள் மட்டும்தான் இதை செய்து கொண்டிருப்பார்கள். யாருக்குமே எந்த விதமான ஒரு பர்மிஷனுமே கிடையாது. அவர்கள் தான் செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு அந்த ஒவ்வொரு குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பங்கள் ஜெகநாதருடைய சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. அந்த 5000 குடும்பத்துக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ சேவகம், அந்த சேவகத்தை தவிர வேறு எந்த சேவகமும் அவர்கள் செய்ய மாட்டாங்க. சமைக்கணும், பகவானுக்கு பிரசாதம் செய்யணும் அப்படின்னு அந்த கிச்சன்ல இஞ்சி ஜிஞ்சர் அதை கட் பண்றதுக்கு ஒரு குடும்பத்திற்கு அதான் வேலை அப்படின்னா அந்த குடும்பம் அதை தவிர வேறு எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. அதே போல அங்கு பகவானினுடைய ஒரு கிருபை கருணை என்னவென்றால் அந்த பாண்டாக்களுக்கு அந்த சேவகம் செய்யக்கூடிய குடும்ப அங்கத்தினர்களுக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை ஆண் குழந்தை தான். அந்த ஆண் குழந்தையை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகவானுடைய சேவகத்தில் அவர்கள் அந்த குழந்தையை கொடுத்து விடுவார்கள். இப்ப நம்ம எல்லாம் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போடணும், பெரிய கான்வென்ட்ல படிக்க வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கு பெரிய படிப்பு கொடுத்து அது வெளிநாட்டுக்கு எங்க போகணும் என்ன செய்யணும் அப்படின்னு பெரிய பெரிய திட்டங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த குழந்தைங்க அப்பா அம்மாவுக்கு கூட சேவகம் செய்யாதுங்க. ஆனா இங்க இவங்கெல்லாம் எப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தை பகவானுக்காக கொடுக்கப்படுகிறது. அந்த பையன் பகவானுக்கு மட்டும்தான் சேவகம் செய்வான். அவன் வந்து பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறதே கிடையாது. முழுக்க முழுக்க பகவானின் மீது ஒரு நம்பிக்கை. சோ அப்படிப்பட்ட அது போன்ற அந்த குடும்பம் எந்த குடும்பமோ அந்த குடும்பம் தான் அந்த ரதத்தை செய்கின்றன. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா விஸ்வகர்ம சேவகர்கள் அப்படின்னு பேர் இவங்களுக்கு எல்லாம். விஸ்வகர்மா நம்ம பார்த்தோம் இல்லையா, பகவானுக்கு வடிவமைத்தவர், உருவத்தை வடிவமைத்தவர். மகாபதி ராணான்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி அந்த ஒரு சேவகர்கள் இவங்க எல்லாருமே. இந்த ரதத்தை செய்வதற்கு 57 நாட்கள் எடுத்துக்கொள்வார். இது வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இதே நேரத்துல கரெக்டா அந்த 57 நாட்கள்